ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அண்ணன். இவர் வந்து காமெடி உலகத்தில் இவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது. சொல்லப்போனால் ஸ்க்ரீனில் இவர் வந்தாலே நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா இது இவர் காலம் இறங்கி அடிச்சுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் ரெட்டி கிங்ஸ்லி அவர்களை மேடை கலைக்கிறோம் ப்ளீஸ். அண்ணா என்ன திட்டுவாங்கண்ணே, நான் அங்கே தான் பேசுவாங்கன்னெலாம் சொல்லியிருக்கேண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஹலோ சிக்கி, வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்வீட் ஆர்ட் இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு, ரியோ, சிவா எங்கள் கிளி, அவரால் தான் இந்த படம் பண்ணுறேன். என் தலைவன் யுவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்கிறேன். அது பெரிய பிளெஸிங் சார். ஒவ்வொருத்தருக்கும் தோணும் ஸ்வீட் ஆர்ட், நம்ம பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்கிறோமோ இல்லையோ, ஹாய் ஸ்வீட் ஆர்ட்டு சொல்லாமல் லைஃப்பில் கடக்க முடியாது. இல்லை ரியோ, நீ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய. நமக்கு தெரியும்ல, அந்த கவுண்டமணி நல்லா சொல்லுவாங்களே, என்னை பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன், அந்த மாதிரி உனக்கு ஏன்பா என்ன இந்த மாதிரி தோணுச்சு. ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, சூப்பர் கேரக்டர். அதில் சஸ்பென்ஸாக இருக்குமா இல்லை ஓப்பன் பண்ணிட்டேன்ல, என்னன்னு சொல்ல. சரி சரி சரி, அது எப்படி தான் தோணுச்சு தெரியல. நல்ல கேரக்டர் தான். சின்ன ரொம்ப தேங்க்யூ. நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எப்பவுமே உதாரணம் ரியோ தான். என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஃபெயிலியர் ஆகாது. கண்டிப்பாக ஒன்றும் ஃபெயிலியர் ஆகாது. போன படமும் ஹிட்டு, இதுவும் ஹிட் ஆகும், அடுத்த படமும் ஹிட் ஆகும். உன் பார்த்து ரொம்ப பெருசாக தான் போகும். என்ன லைஃப்பில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னா இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம். நான்லாம் என் தலைவன் பாட்டு போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். எப்போ பார்த்தாலும் அவர் பாட்டு தான், அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும். சார் தேங்க்யூ சார், சூப்பர் மியூசிக் சார். இதுலேயும் பயங்கரமாக இருக்குது. உங்களை பார்த்து தான் நர்வஸ் ஆகிறேன், இல்லைன்னா ஜாலியாக இருப்பேன். தேங்க்யூ. வேற என்ன பிளாக் ஷிப் அண்ணே, நான் சின்ன விஷயமா தோணி இன்னைக்கு பிளாக் ஷிப் டிவி சன் டிவியை பீட் பண்ணுற போல இருக்க. நீ என்னை கண்டென்ட் ஆக்காதீங்கன்னு ப்ளீஸ்ண்ணே. இல்லை எங்களுக்கு ஒரு ஆசைண்ணே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சாரோட பாட்டை போட்டு தான் வந்து அன்னைக்கு ப்ரப்போசல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி, இந்த ஸ்டேஜில் இருந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்வீட் ஆர்ட்னு கூப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு லவ் யூ ஸ்வீட் ஆர்ட், என் முன்னாடி யார் இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி. நல்லா தானே போயிட்டு இருக்கு. எதுக்கு இப்போ அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு போனோம் கொண்டோம் சார். உண்மையை சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க, இங்கே வரேன்னு சொல்லிட்டு தானே வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, அப்புறம் பேசலாம். பயம் இல்லை, அதெல்லாம் பயம் இல்லை. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் அருணாச்சலம், லவ் டுடே, லவ்வர், இன்னைக்கு ட்ரெண்டிங் காமெடியன். இன்னைக்கு என்ன சூப்பராக பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்துலேயும் நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். வேறு எதாவது சொல்லணுமா? போதும். தேங்க்யூ. தேங்க்யூண்ணே. லவ்யூண்ணே. லவ்யூண்ணே. ஸ்வீட் ஆர்ட் ஆடியோ லான்ச் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து இது வந்து நான் இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்தில் வந்து நான் நடிக்கிறேன்றதை தாண்டி நான் யுவன் சங்கர் ராஜா சாரோடைய ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் எனக்குமே யுவன் சாருக்கும் வந்து ஒரு பெரிய பந்தம் இருக்குது. என்ன வந்தோன்னா, நான் என்னுடைய அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணதே சாரோட சாங்கை பாடி தான், அந்த ராம் படத்தில் இருக்க ஆரோட சாங் பாடி தான் நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ இளையராஜா கூட போய் ஃபோட்டோ எடுக்க போகிற, எப்போ போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு நான் கிடைக்கலன்னு சொன்னேன். ஆனால் அதை தாண்டி இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்க பையன் படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுலேயும் என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியோனை ரியோனை வந்து எனக்கு வந்து இந்த படத்து மூலிமா பழக்கம் கிடையாது. ரியோனு எனக்கான பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் அந்த டீ கடை அட்டிக்கான பழக்கம், உளுந்தூர்படியில் என்ன வந்து மீட் பண்ணி பேசின ஒரு பழக்கம் தான். ஸோ அதுலேருந்து அப்புறம் மூவிக்கு கனெக்ட் ஆகும் போது ஏற்பட்ட ஒரு விஷயம்தான். ரியோனா எனக்கு அண்ணன் தான். அவரை பற்றி எனக்கு ஸ்பெஷலாக சொல்கிறத விட எனக்கு அவர் அண்ணன், அதே எனக்கு ஸ்பெஷல், அவ்வளோதான். நீங்கள் இப்படி சொல்ல வந்தீங்க, டீ கடையில் தொடங்கி அப்படின்னு ஒரு கம்மா போட்டீங்க, ஏதோ கடையில் முடிஞ்ச மாதிரி. இல்லை, டீ கடையில் தொடங்கி இருக்கும், அது நம்ம கம்மா வச்சு தான் ஆகணும். அந்த புல் ஸ்டாப் வச்சிடணும். அது வேணாம், கம்மா வச்சு ஆரம்பிக்க வேணாம். சுவாரஸ்யமாக ஒரு தமிழ் டைட்டில் ப்ளீஸ். அண்ட் மை டைரக்டர் ஸ்வினித்,
பயங்கரமான ஒரு பர்சன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். எனக்கு வந்து நான் பயங்கர ஜோனட் ஆகக்கூடிய ஒரு பர்சன். நான் ஏதாச்சும் ஒரு பேசிட்டு இருக்கும்போது, படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் எங்கேயோ ஒரு வேர்ல்டில் இருப்பேன் நான் பாட்டுக்கு. என்னை கூப்பிட்டு ஒரு கதை சொல்லும் போது எனக்கு ஆடிஷன்லாம் ஒரு பண்ணல, கூப்பிட்டு அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு. அண்ட் லவ்வர் படமும் இப்போ பார்க்கல அவர். கூப்பிட்டப்போ அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணார். ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜோனட் ஆகலை. அந்த அளவுக்கு இப்போ எப்படின்னா ரியோனை பற்றி அந்த கேரக்டரை பற்றி சொல்லும் போது ரியோ அண்ணனாவே ஒரு மாறிடுவார். அதே மாதிரி ரெடின் சார், கிங்ஸ்லி சார் பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி என்னடா வாசே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பேசுவார். அதனால எனக்கு ஜோனட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு. ஸோ ஒண்டர்ஃபுல் டேரக்டர். எனக்கு இவர் கூட ஒரு படம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எனக்கு ஒரு பாக்கியம். அண்ட் வந்து கோபிகா ரமேஷ், அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க ஒர்க்கு நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்களே வந்து வண்டை நிறைய காமிப்பாங்க, இதை பாரு அப்படின்ற மாதிரிலாம். அது எனக்கு அது வந்து அதை தாண்டி வந்து நிறைய ஃபன்னான வேலை நிறைய பேசிகிட்டு இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஸ்வினித் கிட்ட நான் கேட்கும்போது எப்படி நீங்கள் இத்தனை பேர் ஆடிஷன் பண்ணீங்களா, எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொன்னாங்க, ஸ்வினித் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் படத்தில் பாருங்கள் வரும் ஒரு வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மர் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். அண்ட் ஃபௌசி, எனக்கு ஃபௌசி வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். அவங்க இந்த படத்தில் 2 பேரும் பேரை நடிச்சிருக்கோம். நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு சீனாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. அண்டு ஒரு நம்ம ஃபஸ்ட் நடிக்கிறோம், நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு இந்த நம்ம பேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாய்ஸ் தான், அந்த வைப்பில் தான் இருக்கும். எனக்கு இந்த பொண்ணு கையை தொட்டு கூட எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் சத்தியமான அது வேறண்ணே, நடிச்சு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. அப்படின்னா இல்லை அது வேறண்ணா, அந்த நடிக்கிறது பழக்கம் கிடையாதுன்றதோட விட்டுருக்கலாம், அது வேற. இல்ல அப்படி சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நடிக்க கேமரா முன்னாடி, உங்களுக்கு புரிஞ்சா ஓகே தான். அப்படி இருக்கிறப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் நர்வஸா இருப்பலாம், ஷிவரா இருக்கலாம். அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. ஸோ அதை தாண்டி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இவங்க எனக்கு ப்ளே பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கூட நடிக்கிறதுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஓபி பாலாஜி அவர்கள். ஸோ பயங்கரம். எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் என்ன வந்து காஸ்டியூம் சூஸ் பண்ணுற வரைக்கும், எனக்கு வந்து ஃப்ரேம் வச்சதுலேருந்து, என்னை வந்து தனியாக காட்டுறதுலேருந்து, என்னை வந்து கரெக்ட் பண்ணுற வரைக்குமே ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிட்டு இருந்தார் பாலாஜி அவர்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி ப்ரோ. எனக்கு நான் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன விஷயத்தையும் எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எடிட்டர் தமிழுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்தம் இருக்கு. அவர் வந்து திடீர்னு வந்து ஜோனோட அவர் திடீர்னு கண்டுக்காமல் போயிடுவார். ஏன்னா வந்து நாளைக்கு ஏதோ கட்டில் ஏதோ தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இவன் கேள்வி கேட்பான் அப்படின்றதுக்காக அவர் நினைச்சாரான்னு எனக்கு தெரியல. அண்ட் எடிட்டர் வேறு லெவல் ப்ரோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஸ்வீட் ஆர்ட். தேங்க்யூ. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சிவான். எனக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்க வைப் இருக்கும். நம்ம என்னதான் ஒரு காமெடி பண்ணாலும் நம்ம கூட இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம மொக்கையா ஒரு காமெடி பண்ணாலும் அதை சிரிச்சு நம்ம கூட நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு தான் வந்து சிவான. ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரெடின் கிங்ஸ்லி சார், எனக்கு வந்து இந்த படத்தில் அவருக்கு எனக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் கிடையாது. பட் ஆனால் அவர் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் முக்கியமான ஒரு பரிமாணத்தில் வராரு, அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஏடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு, சரோ, சுஷில், பிகே அண்ட் விகே, துஷி, முனீஷ். எனக்கு இவனுங்க மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் டீமை வந்து அமைஞ்சது கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், அது வைப்பாக இருக்கும். அண்ட் டிஓபி டீம் நம்ம பசங்க இது எல்லாமே ஒரே மாதிரி நேம் இருக்கும்டா, கோச்சிக்காதீங்கடா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்வீட் ஆர்ட் எனக்கு கொடுத்த ஸ்வினித் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு கொடுத்ததுக்கு. ஃபினான்ஸாகவும் என்னோட கனவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்கள் அண்ணனுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஆர்ஜே விக்னேஷனுக்கு எனக்கு ஒரு இந்த மாதிரி இன்னொன்றுமா ஜென்ரலாக
உன்னோட வீடியோ பார்த்தா மற்றவங்களுக்கு தான் பதறும், யாரை என்ன செஞ்சிருக்க போறானோ அப்படின்ட்டு. முதல் முறையா நீ பதட்டப்படுறதை நாங்க பார்க்க முடியுது. ரொம்ப ஃபார்மலா வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்கல்ல. ஆனா யார் முன்னாடி நிக்கிறோன்றது ஒன்று இருக்கு. ஆனா நீங்க பயங்கரமா தைரியமா யார் முன்னாடி நின்னாலும் அவங்கள மாதிரியே இமிட்டேட்லாம் பண்ணி காட்டுவீங்களா? அண்ணன் அப்படி ஒரு யார் நாங்க ஷூட் ஸ்பாட்ல எல்லாரும் மாதிரியும் நீங்க பண்ணி காட்டுவீங்களா? அதெல்லாம் சொன்னாங்க. யார் சொன்னாங்கம்மா, கண்டென்ட் வேணும்னு சொன்னாங்கம்மா. ஆனா ஒரே ஒரு மென்ஷன், ஒரு காஸ்டியூம் டிசைனர் அவங்கள மறந்துட்டேன். ஆக்சுவலா ஒரே நிமிஷம், இவருக்கு அப்புறம் நான் எல்லார் பேரையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவரே எல்லார் பேரையும் சொல்லியிருக்காரு. அப்படி இல்ல, நான் மொத்தமாவே சொல்றேன். இனி வரப்போற எல்லார் சார்பாகவும் அருணாச்சலம் நன்றி சொல்லிட்டாரு. எல்லார் பேரையுமே சொல்லியிருக்காரு. டீம்ல தேங்க்ஸ் கிவிங் ஈவென்ட்டா மாத்திருக்கீங்க. அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு எனக்கு கூட நடிச்ச எல்லா கேஸ்ட் அண்ட் குரூக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். சூப்பர், தேங்க்யூ. லவ் யூ. வேற ஏதாவது உங்களுடைய ஸ்வீட் ஹார்ட்? என்னோட ஸ்வீட்டா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அண்ட் தென் எமோஷனலி பயங்கரமா அது கனெக்ட் ஆகும். பயங்கர ரிலேட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் சுனித் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கூடயுமே இது வந்து அட்டாச் ஆகும். எல்லார் லைஃப்லையும் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை March 14 வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். சூப்பர். ஸோ எல்லா பசங்களும் கனெக்ட் ஆகக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குது. இன்னும் அது மாதிரி கிடைக்கணும், நிறைய வெற்றிகள் பெறணும்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. எஸ் ஃபௌசியா. எல்லாருக்கும் வணக்கம். பேசுகிறதுக்கு பயப்படாத பொண்ணு, ஆனால் டக்குன்னு ஃபஸ்ட்டு என் பேர் சொன்னோடனே ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் டைரக்டர் சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார், நான் ட்ரெய்லரில் இல்லை சார், கஷ்டமாக இருக்குது. நானும் 2 தடவை போடும்போது பார்த்துட்டே இருக்கேன், நான் எங்கேயாவது வருவேன் நான் ட்ரெய்லரில் இல்லை சார், கஷ்டமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். யுவன் சார் ஆக்சுவலாக காலையில் வந்தோடனே டக்குன்னு யுவன் சார் அவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே யுவன் சார் அப்படின்னு இருந்தது. சரி பேசலான்னு நினச்சேன். அப்புறம் பேசுகிறேன், யுவன் சார் கிட்ட பேசினேன் அப்படின்னு நான் கிட்ட சொல்லும் போது அப்படியா என்ன சொன்னார் அப்படின்னா, ஹாய் அவ்வளோதான் சொன்னார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் சார் அப்படின்னு நானே அப்படியே ஓரமாக போய் நின்றுட்டேன். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததுல. அண்ட் ரியோ, கோபிகா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ரியோ, யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம் ஆக்சுவலி. ஆமா, எங்க ஹீரோ ரொம்ப மனசுல படுறத பேசிடுவாங்க. அதனால அப்படிதான் ஃபௌசி ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஸ்ருதி கூட அப்படிதான், வீட்டுக்கு போனோம்னா மனசுல படுறதெல்லாம் பேசுவாங்க. அக்கா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அக்கா இது குட் காம்ப்ளிமெண்ட் தான், கவலைப்படாதீங்க. அக்காவா? ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார், கிங்ஸ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா காலைல அவர் தான் கம்பெனி கொடுத்துட்டு பேசி தேங்க்யூ. அண்ட் டீம் ஆக்சுவலாக என்னோட டியூரேஷன் படத்துலேயே ரொம்ப கம்மி, நான் ஒர்க் பண்ண டைமிங்குமே ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ண வரைக்கும், நான் இருந்த வரைக்கும் எல்லோரும் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏதாவது தம்ப்நெயில் கொடுக்கணுமா? நிறைய கொடுத்துட்டீங்க ஏற்கனவே. பட் இருந்தாலும் ஃபௌசி உங்களை அவ்வளோ சர்ப்ரைசிங்காக வச்சுருக்காரு ட்ரெய்லருக்குள்ள டைரக்டர். கண்டிப்பாக இருக்குங்க, ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் இருக்குமா? எதனால உங்களை மட்டும் ஹிட்டனாக வைக்கணும்? அப்போ அவர் தான் மேலே ஏறி சொல்லணும். அந்த பொண்ணோட கேரக்டர் மட்டும், ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது கதையில் அப்படின்னு. உங்களுடைய ரியல் லைஃப் ஸ்வீட் ஹார்ட் யார்? இந்த டீமில் ஸ்வீட் ஹார்ட் யார்? இந்த டீம்ல ஸ்வீட் ஆர்ட்னா ஐ திங்க் ஐவ் ஆல்ரெடி டோல்ட் இன் இன்டர்வியூ. அஃப்கோர்ஸ் ரியோ தான், பிகாஸ் ஹி ஹஸ் பீன் வெரி ரெஸ்பான்சிபிள் இன் த செட். எது ஒன்றாலும் ஐ கேன் கோ அண்ட் கம்யூனிகேட், எவ்ரிபடி இன் த செட் கேன் கோ அண்ட் கம்யூனிகேட். ஸோ எல்லாருமே அவர்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம், இது மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நல்லா இருக்குது, இந்த மாதிரி அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் த ஸ்வீட்டர் ஆஃப் த செட். அண்ட் பர்சனல் லைஃப்லன்னா அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா எப்போவுமே இருப்பாங்க. அதை தாண்டினா கரண்ட்டாக யாரும் இல்லை. கம்மா போடுறீங்களே, ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டீங்க. இனிமே யாராவது வரலாம், அவங்கள நான் சொல்லலாம். சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி.